ஒரு சின்ன கதவா திருவண்ணாமலை எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா என் மாமியா வீட்டுக்கு நான் போல நேரம் இல்ல 6 மாசம் கூத்தாடுறேன். 6 மாசம் வண்டி ஓட்ட போயிடுறேன். போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. கொண்டாடினா ஆமா மாமா எனக்கு ஒரு ஆசை. யாரு பேர்ல? உன் பேர்ல. உன் முன்னாடி இல்ல ஆசையா கேட்டாங்க. என் அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது. நீ கேட்டு என்னைக்கு நீ வந்து பொண்ணுன்னு கேட்டு திருமணம் செய்து வந்தியோ அது வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போல. கல்யாணம் பண்ணி வந்து எங்க அம்மா எங்க அப்பா பாக்கல. எங்க அப்பா அம்மா கண்ணில வர போல இருக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா கனவுல வர மாதிரி இருக்குது. அதனால எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நானும் என் பொண்டாட்டியும் கொஞ்சம் தூரம் பஸ்ல போனோம். பஸ்ல போனீங்க? கொஞ்சம் தூரம் நடந்தே போனோம். கொஞ்சம் தூரம் நடந்தே காலாலே நடந்து போறீங்க. இல்ல பாடை கட்டி தூக்கிட்டு போறாங்க. இல்லடா அங்க எப்படா என்ன சைக்கிள் வண்டி என்ன கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர் தானே. நானும் என் பொண்டாட்டி என் மாமியாவோட தெருல போன மாதிரியா போன பாரு. எங்க மாமியா பாத்துட்டாங்க. எங்க மாமியா பார்த்தோன்னா அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவங்களுக்கு லக்கம் அடிச்சு அவன் இரும்பு எடுத்து கையில கூடு. இல்லடா வராத மாதிரி வந்துட்டாங்களே. வராத பொண்ணு வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் ஏது செய்யணும். வராத மாதிரி உனக்கு ஏன்னா ஒரு பிய புண்ணாக்கு ஆக்கி போடணும். வராத மாதிரி உனக்கு பிய புண்ணாக்கு வாங்கி போடுவாங்க. எதனா ஒண்ணு செஞ்சு போடணும். எங்க மாமியா என்ன பண்ணாங்க? எங்க மாமனாடி சொல்லி வராத மாதிரி வந்துட்டான். அவனுக்கு கோய் குஞ்சுக்காரி ஆக்கி போடணும். யாரவன் என்னடா? கோய் குஞ்சில சாப்பிடணும் சொரக்கா பிஞ்சில சாப்பிடணும். கோய் குஞ்சில சாப்பிடணும் சொரக்கா பிஞ்சில சாப்பிடணும். அப்பதான் ருசி கொடுக்கும். ரைட். எங்க மாமனாடி சொன்னாங்க. எங்க மாமியா வராத மாதிரி வந்துட்டான். அவனுக்கு தடமான ஒரு 3 கிலோ நாட்டு கோய் பிடிச்சிடும். ஒரு 3 கிலோவுல நாட்டு கோய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சந்தைக்கு அனுப்புனாங்க. நான் திண்ணை தானே உட்காந்து இருக்கு. எல்லாத்தையும் நம்ம மாமியா கிட்ட நம்ம உட்காந்து கிடக்கணும். ஆமா மாமியா மடியிலே உட்காந்து இருக்காங்க. மாமியா விட்டு திண்ணையில நம்ம வீட்லயே உட்காந்து கிடக்கணும். என் மாமனார் சந்தைக்கு போன பாரு. தரமான 3 கிலோல நாட்டு கோய் பிடிச்சோம். நாட்டு கோய் பிடிச்சிங்க பிடிச்சி கொஞ்சம் கதையா தான் இருக்கும். கொஞ்சம் காமெடியா இருக்கு. எல்லாமே கதையா காமெடியா போனீங்கன்னா அப்படி போன பாரு. அந்த கோய் 3 கிலோ நாட்டு கோய் வாங்கிட்டோம். அது தேவையான பொருளை வாங்கிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்தானே போறோம் அப்படின்னு போண்டா வாங்கி தின்னு போலாம். போண்டா வாங்கி தின்னு ஆளுக்கு 2 போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டே போலான்னு வாங்கி தின்னுட்டு பார்த்தா வாங்கி கோய் ஆயிடுச்சு. எண்ணெய் சீக்கிலாட்டிது. எண்ணாக்கா இன்னைக்கு ஒரு 2 லிட்டர் எண்ணெய் ஊத்தி சுடுவாங்க. அந்த மீந்த எண்ணெயில திருப்பி 2 லிட்டர் ஊத்துவாங்க. இந்த எண்ணெய் ஏறிக்கிட்டு இந்த போண்டாவோட வாய் ஆயிடுச்சு. போச்சு. இந்த வாயை மாத்தணும். இந்த வாயை மாத்தலடா இந்த எண்ணெய் சிக்கல் போறாப்ல என்ன ஒரு ஐடியா பண்ணணும். நான் என்ன பண்ண இதுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டா இந்த எண்ணெய் சிக்கல் எடுக்கும். இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டாதான் இந்த எண்ணெய் பசம் போகும் அப்படின்னு 5 ரூபாய்க்கு வெத்தலை 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு 50 பைசா ஒரு சுண்ணாம்பு பாக்கெட். ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பாக்கெட் 50 பைசா. 2 பாக்கெட் சுண்ணாம்பு பாக்கெட் வாங்கிட்டேன். 2 பாக்கெட் வாங்கிட்டீங்க. என் மாமனாருக்கு பாதி வெத்தலை பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு கொடுத்துட்டேன். ஒரு சுண்ணாம்பு போட்டு கொடுத்துட்டேன். நானும் பாதி வெத்தலை பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு எடுத்துட்டேன். நான் என் மாமனார் நானும் வெத்தலை இல்ல ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பீதிக்கு வச்சு வாயில போட்டு மெல்லிட்டோம். இந்த வெத்தலை பாக்கு இந்த சுண்ணாம்பு எதுவும் வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா காசு கொடுத்த பொருள். இது பணம் கொடுத்து வாங்கின பொருள். அதெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நானும் என் மாமனார் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு எடுத்து அப்படியே வெத்தலை வச்சு வாயில போட்டு மென்னம் போற நாக்கு என் மாமுக்கு ஒரு ஜான் நாக்கு தடிப்பா வீங்கி தூங்குறாவையா. அப்படி என்ன முன்ன பின்ன சுடுகாடு போயிருந்தா நடுக்காட்டம் எங்க தெரியும். நம்ம தான் நடுக்காட்டணும் போல சுடுகாடு போல. ஆமா முன்ன பின்ன வெத்தலை பாக்கு போட்டுருந்தா இந்த அளவுக்கு சுண்ணாம்பு போடலாம். இந்த அளவு சுண்ணாம்பு போனாலும் தெரிஞ்சிருக்கும். அவன் நான் என்ன பண்ண போறேன் அப்படியே வாங்கி போட்டா ஒரு ஜாரு நாக்கு கீழே தொங்குற தடிப்பாவி அப்படியே தடுப்பா வெந்து போய் அப்படியே நாக்கு ஒரு ஜாரு தொங்குது கீழே. எங்களுக்கு பின்னாடி எங்களை போலவே நாக்கு தொங்க போட்டு ஒரு நாய் எங்களுக்கு முன்னாடி ஓடுது. நாய் ஒரு ஜாரு நாக்கு தொங்க போட்டுனா அது ஒரு முன்ன. ஆமா நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ நம்ம வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எங்க வாங்கி போட்டோமோ அந்த கடையில நாய் வாங்கி போட்டுக்குது. இந்த வெத்தலை பாக்கு அந்த நாய் போட்டு நம்மள பாதுவே வீங்கி போய் நாக்கு தொங்கிட்டு ஓடுது. ஏதோ வயிற்றுக்காரன் தேடி ஓடுது. அப்படி நாய் ஓட நாங்க ஓடு 2 பேரும் ஓடுறீங்க. அங்க பார்த்தா காட்டுல ஒருத்தர் ஏறு ஓட்டிட்டு. காட்டுல ஏறு ஓட்டுறாரு. ஆமா ஏன்னா அவன் புளிக்காத கம்பங்கூழ் சாப்பிட்டான். புளிக்காத கம்பங்கூழ் சாப்பிட்டான். ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது. ஒரு முறை அகல கஞ்சி வைக்கிறது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது.
வச்சுட்டு ஒரு மொராகல கஞ்சி வைக்கிறோம். ஒரு மொராகல கஞ்சி வைக்கிறோம். இந்த மாதிரி 3 இடத்துல பட்டறையா கஞ்சி வச்சுக்கிறான். ஒரு பட்டறை மொராகல கஞ்சி வச்சா 3 இடம். நாய் ஓடிச்சு பாரு. ஓடி போய் நடுப்பட்டில வாய வச்சுச்சு. நடுப்பட்டில வாய வச்சுச்சு. வாய வச்சு அந்த நாக்கு தொங்கிச்சு பாரு. நாக்காலே கொஞ்சம் கொஞ்சமா நக்க அந்த ஜில்ஜில்ப்பு குடுக்க அந்த நாய்க்கு உள்ள போயிடுச்சு. ஓ நாய்க்கு உள்ள போயிடுச்சு. நாக்கு ஆமா. ஓ இதான் பச்சைக்கு மருந்தாட்டுக்குது. இந்த நாய் இந்த நாக்கு போறாமல உள்ள போறாமல பச்சளை மூலிகை கண்டுபிடிச்சிருச்சு. அப்ப இந்த நாய் எப்படி சாப்பிட்டுச்சோ இந்த நாய் எப்படி இந்த பச்சளை மூலிகை சாப்பிட்டுச்சோ அது போல நம்மளும் சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டா அது நாக்கு உள்ள போயிடும். ஆஹா அப்படின்னு கல்லெடுத்து போட்டுறோம். நாய் ஒரு கல்லெடுத்து ஒரு கிறுக்கிறுக்கா ஓடி போச்சு. அது ஓடி போச்சு. ஆமா நீ அந்த பட்டில வாய வை. நீ இந்த பட்டில வாய வை. நான் இந்த பட்டில வாய வைக்கிறேன். அந்த பட்டில வாய வைக்கிறேன். அந்த நாய் எப்படி நக்கிச்சோ அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நானும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு நக்க கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சிருப்பில நாக்கு உள்ள போச்சு. அப்படிதாண்டா போய் தெரிஞ்சு எங்களுக்கு என்னடா இது பீடு. ஆனா அந்த நாக்கு வெளியே இருக்குன்னு தெரியல. அந்த ருசி சிரிச்சிருப்பு தெரியல. ஓஹோ அப்படியே உள்ள போன பிற்பாடுதான் இது இந்த மாதிரி கக்கூசும் தெரியுது. ஆமா ஆமா அந்தமா பீத்தனமா நான் வாயை தொடச்சுமா இருக்கணும். வந்தா பீத்தனமா வாயை தொடச்சோம். நீ வெளியே சொல்லக்கூடாது. நானும் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு எங்க மாமியார் தெருவில் இந்த நாய் தொல்லை தாங்க முடியல. உங்க மாமியார் வீட்டு தெருவில் நாய் தொல்லை எக்கச்சக்கம். தெருவாச்சி தோர்ந்துச்சா நம்ம கதவு திறந்துட்டா போதும் உள்ள போய் சாப்பிடலாம் காலி பண்ணிடும். என் பொண்டாட்டி என்ன பண்ணா தெருவாச்சி படி மூடிட்டு ஓ பொண்டாட்டி தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல வாடிக்கான அந்த பொண்டாட்டி அந்த தெருவாச்சி படி உள்டாப்பா போட்டு பின்னால வட்டமா சாமான் வரா. ஓஹோ நான் போய் கதவு தோறனா பீத்துன நாத்து அடிக்கும். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் என்ன பண்ண எங்க மாமியா வீட்டுக்கு போயிட்டு தெருவாச்சி போய் தட்டுறேன். எப்படி மாமியோட கதை அந்த மாதிரிடா நான் தட்டின மாதிரியா என் பொண்டாட்டி அங்கிருந்து பின்னாடி என்ன சொல்லுவாரா? ஐயோ இந்த பீத்தின நாய் தொல்லை தாங்க முடியலன்னு வந்தா. இந்த பீத்தின நாய் தொல்லை தாங்க முடியல வந்து கதவு முட்டுதுன்னா என் பொண்டாட்டி பட்டாரு கதவு தொந்தா பாரு. அறியவா நான் மட்டுமா பீத்தினா உன் அப்பன் தாடி சேர்ந்து என் கூட பீத்தினா. உங்க அப்பன் தாடி என் கூட பீத்தினா கேட்டு பாரு என்ன அப்படின்னு நீ நிஜமாவே பீரா திட்டு வந்தீங்களா? அப்படியே நினைச்சு நின்று கேக்குறான். நான் எங்க வீட்டு தெருவில் இருக்கிற நாய் தான் நான் பேசுனேன் அப்படின்னு எனக்கு என் பொண்டாடி என்ன ஒரு சண்டை வருஷம் அடப்படா பீத்தினோட அடப்படா பீத்து வந்து சொல்லியாங்கிட்ட அங்க என்ன பார்த்து சொல்லு என்ன பார்த்து சண்டைக்கிட்ட வந்துட்டு ஆட போட பீத்துல சொல்லி காட்டோடா என் பக்கம் கை காட்டு அந்த மாதிரி சொல்லி காட்டோடா குண்டு அந்த மாதிரி காலியாச்சு அந்த மத்தியில போட சிங்கம் மீது ஏறி வருவார் பொங்கரக பூசணிய திங்கக்குள்ள வசகிய துயரம் தீர வரம் தருவாய் இவர்கள் துயரம் தீர வரம் தருவாய்.
புகழும் உந்தன் உருவம் நீ எடுத்த எங்காலமா வடிவோம் அத்தரி மகரிஷியின் புத்திர சாபத்தால ரத்த வேறி கொண்ட சுந்தரி அங்கே சுற்றிய மயானம் எல்லாம் சத்தத்தின மாறி விட்டு ஜகத்தை படைத்த கந்தரி அம்மாவாசை இரவில் மக்கள் கூடவும் அம்மாவாசை இரவில் மக்கள் கூடவும் முந்தன் அருளில் அச்சகர் தினம் பாடவும் வாய்க்காலுக்கு வைக்க போறதுக்கும் நங்கா நாதேருக்கு அத்தனை கம்யூனிட்டிக்கும் வரட்ட கண்டவனுக்கு போறத கம்யூனிட்டி நீக்கு ஆணைக்காத ஆயிரம் குச்சி தூள் தூளா பறக்குது நாதேரி என்ன வந்த விந்தாளிக்கு பிறந்த பையனா வந்த விந்தாளி சாப்பிட்டு சும்மாவா போவோம் ஏமாந்தா பயப்பட்டு தான் போவான் அதான் ஆனைக்காது 1000 குச்சி ஆனைக்காதுண்டா என்ன பழைய மரம் அதை சேஞ்ச் பண்ண சென்னை கட்ட அதான் 1000 குச்சி அதான் ஒண்ணு பறந்து அடிக்குமா ஆனா வேற ஒரு அம்மா அந்த பாப்பா கேட்டுட்ட கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாது வைக்க வரப்பு பண்ணவன் வைக்க போருக்கு பண்ணவன் ஆளை காணனது இந்த கேள்விக்கு பதில் உண்டு எப்படி வைக்க வரப்பு பண்ணவன் வைக்க போருக்கு பண்ணவன் இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா போற மாதிரிலாம் புடிங்கி திண்டு போவோம் அந்த மாதிரி உங்க அம்மாவை கண்ட முடிஞ்சு பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படியே சொன்னா தேட முடியா ஏரி வாய்க்கால தண்ணி வந்தா பொது வாய்க்கால தண்ணி வந்தா வரவும் போறவங்க மடமாறிச்சு போவாங்க அந்த மாதிரி உங்க அம்மாவை கண்ட மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் அதான் வாய்க்கா வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பண்ணவன் ஆளை காணனது அந்த பாப்பா அந்த உண்மையை சொல்லாம அந்த வல்லார எங்க இருக்க அவன் சூத்த அவன் ஏன்னு கேட்டா அவன் நெல்லவனுக்கு பிறந்தா நான் கூப்பிட்டு கொல்லுக்கு வருவான் அவனுக்கு தட்டில் போட்டு வச்சா பத்தாதுன்னு கண்ணனுக்கு பிறந்த கம்யூனிட்டிக்கு தொட்டி நிறைய கரைச்சு விட்டேன் பண்ணி செலாவர் மாரி செலா விட்டு எங்க போய் தூங்கினுக்கிறான்னு தெரியல நீங்க தொடப்பத்தை எடுத்து பிக்கு நீங்க எங்க போனோம் தாங்களுக்கு ஓடி போனோம் அந்த கம்யூனிட்டி நீ சொல்றது வாசம் தான் தட்டில போடுறது நான் சாட்டேன் தொட்டில போட்ட சொட்டத்தை வைத்து காட்டுறேன் பாரு ஐயோ ஆம்பளை வந்துக்கிறாருப்பா ஆம்பளை வந்துக்கிறாருப்பா ஐயோ அப்ப ஆம்பளை தெரியா அவுத்து காட்டுறேன் வெள்ளையா கட்டிக்கிறோம் ஐயோ யாரு கட்டலாம் ஒரு ஆள் தான் கட்டிக்கலாம் 2 சுத்தம் அதனால அப்பா உன்னை பார்த்த உடனே எனக்கே வந்துருச்சு ஏமா பாட்டு மேல கையை வச்ச கையை நறுக்கிடுவேன் 8 ஒரே வர விட்டு கம்மி 3 மேல ஏறிக்குமா மேல ஏறி எடுத்து வாயில போட்டுக்குவேன் நல்லா இருக்கும் என்னது ராசாத்தி ஒன்னே எண்ணி அப்பா
பொண்டாட்டிக்காக ஒரு டியூப்லைட் வச்சிருந்தேன். அதையா அது இப்ப பீஸ் போயிடுச்சு. போயிடுச்சு போனதே நல்லதுடா. இப்போ டியூப்லைட் பொண்டாட்டி கொடுக்க போறேன். நான் எச்சப்பட்ட சாத்தை சாப்பிடறல நான் பட ஜேசி பாண்டியா நீ போ. வரண்டாப்பா. நீ எனக்கு செருப்பால் அடி தோட்பாடல் அடி. கேவடியா முண்டா இருந்தானா சிரிச்சு சின்ன பண்ண ஆயிடும். கேட்கற கேள்வி கம்மியாட்டி பையன் எங்க போக தெரியாது. எட்டு அப்படியே ஒரே ஒருத்தா 3 அப்படியே மேல ஒயர் இருக்கும். இப்ப நான் சொல்றேன். ஆமா என்ன செருப்பால் அடி தோட்பாடல் அடி எல்லாம் அடி. அவன் பேச்சுக்கு போவாத. யார் பேச்சு? அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். அப்ப என்ன பண்றது? அவன் சீட்டி கிளப்பாத. ஐயா சிங்கத்தை சின்ன 10 மாசமா தம்பி விட்டா அப்படியே காது திரும்பிடும். உனக்கு சாடு திரும்பிடுவான். திரும்பும். நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை நான் கிடையாது. ஆளு மேல கண்ணும் தோல் மேல துணி போட்டு இருப்பா. அவளை பார்த்து பேசு. அது மாதிரி பொண்ணுக்கு நான் கிடையாது. நாய கண்ட்ரோல் பார்த்த பையன் ஒரு பொம்பளை வரக்கூடாது பாக்குறான். அப்படின்னு நாய் அலையில பீக்க போல அலையலாம். மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே. ஒன்னு பார்த்தோம் எனக்கு 2 ஆடுது. ஒரு நாள் என்ன ரேட் வாங்குவேன்? நான் அது மாதிரி பொம்பளை கிடையாது. இனிமேல் வருவாங்க. இனிமேல் வந்திருப்பாங்க. தாளக்கார மாட்டாட்டி மத்தளக்கார மாட்டாட்டி பொட்டிக்கார மாட்டாட்டி கெட்டிக்கார மாட்டாட்டி அம்மா ராசாத்தி ஐரு விட்டு பாப்பாத்தி என்கிட்ட அதிகம் வச்சு அம்மா பேயினா பேயும் காயினா காயோ. அம்மா பத்தினி. ஆமா பேயினா பேயும் தான். காயினா காய் தான். நீ மட்டும் பாட்டு பாடுவியா? நான் பாட மாட்டேன். நீ பாட்டு பாடுறீ பொண்டாட்டி ஒத்தமோல. அவரே இவரே எங்கது போனவரே. அவரே இவரே எங்கது போனவரே. ஆயத்துக்கு எட்டாத கையிலே. அவரே இவரே எங்கது போனவரே. ஆயத்துக்கு எட்டாத கையிலே. அவரே இவரே எங்கது போனவரே. ஆயத்துக்கு எட்டாத கையிலே. அவரே இவரே அது போனவரே. ஆயத்துக்கு எட்டாத கையிலே. ஆயத்துக்கு எட்டாத கையிலே. மூஞ்ச பாரு வண்ண சலாச்சாட்டு மூக்க பாரு பொனலாட்டம் வாய பாரு வண்ணா சாலாட்டம் கம்மியாட்டி. ஐயம்மா இந்த மாதிரி வாயாடி புண்டி நான் பாத்துறேன். அவரே இவரே அது போனவரே. அது போனவரே. என் ஆழத்துக்கு உன் கயிறு எட்ட தம்பி வேற ஆள பாரு கண்டோன்னு போன கம்மியாட்டி. சித்தப்பா ஓய் நான் ஒரு ஆழமான கிணத்துல மாட்டிக்கிட்டேன். ஏன்டா இந்த மாதிரி கட்டுக்கு போற? என் கயிறு எட்டலையா? ஆமா கயிறு கொஞ்சம் சாய்ந்து போடா. நான் பயிர உன் கயிறு தர மாட்டல. போற என் கையில கூட்டாக வச்சுக்கிறேன். மருமாவோட பல்லப்புடி நாயே. ஒரு சபைக்கு ஒரு பெண்ணு வந்தா தாயாகவும் தமக்கையாகவும் மதிக்க வேண்டுமா? அப்படி மதிக்க நீ தவறினால் என்ன கதி? பொம்பளைய மதிக்க வேண்டும். பொம்பளைய மதிக்க வேண்டும். முறைப்படி போகாத இடம் போனா செருப்படி செருப்படி செருப்படி. மதிக்க வேண்டும். முறைப்படி நீ போகாத இடம் போனா என்ன சொன்ன? சொல்லு. நீ அவனை பத்தி தப்பா நினைக்காத. ஏன்னா ஒரு தாய் குலத்துக்குலாம் மரியாதை கொடுத்து கவர்மெண்டே பிரைஸ் கொடுத்துக்கிறாங்க. அதோ எப்ப என்ன பரிசு கொடுத்தா? தாயாகவும் அக்காவை பாப்பாவும் அக்காவும் தந்தை தாயாகவும் பாப்பாவும் இந்த மாதிரி மரியாதை கொடுக்கறானே பொம்பளைக்கலாம் தாய் குலத்துக்கலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் கிட்ட ஏண்டா என்ன எடுத்து கொடுத்தாங்க? 2 செருப்பேத்து காதல கோத்தாங்க. மாதிரி வாங்கணும். ஆனா பாப்பாக்கு இருந்தாலும் ஊறப்பட தொங்குதுறாப்பா. நெக்லிசி சைனு சம்பாதிச்சு போட்டேன். அட ஒரு டீ வாங்கி கொடுக்க வதுக்கத்த பையன் நீ வாங்கி போட்டேன். நம்ம மூஞ்சி ஆடி மாறான். நீ டீ குடிக்காத. இப்ப என்ன சொன்ன? ஏமா ஆம்பளைய மதிக்க வேண்டும் முறைப்படி. என்ன மாதிரி இருக்குடா? ஆம்பளைங்க இல்லாத இந்த காலத்துல எல்லாமே சாதிப்போம். நீங்க சாதிட்டீங்க. நாங்க சாதிச்சு உன்னால ஜெயிக்க முடியாது பாப்பா. ஏண்டா பாப்பா நீ என்னடா வேலை சரி அனைத்து பெண்கள் செய்யறாங்க. நீ ஜெயிக்கலாம். எதை முன்னா ஜெயிச்சிருக்க நீங்க. என்கிட்ட ஆம்பளை ஜெயிக்க முடியாது. என்ன நீ அவன் என்னதான் பண்ணுவோம்? எங்களால முடியாது. நாங்களா கார் ஓட்டுறோம். நாங்க கார் ஓட்டுவோம்.
நாங்க பஸ் ஓட்டுவோம். நாங்களும் பஸ் ஓட்டுறேன்டா. நான் சைக்கிள் ஓட்டுவேன். நாங்களும் சைக்கிள் ஓட்டுவோம். அது பெரிய பிரமாதம்டா. நாங்க லாரி ஓட்டுவோம். நாங்களும் இப்ப லாரி ஓட்டுறோம். ஹெலிகாப்டர் ஓட்டுவோம். நாங்களும் ஹெலிகாப்டர் ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவோம். ட்ரெயின் இப்ப நாங்களும் ஓட்டுறோம். நீங்க எல்லாமே ஓட்டுவீங்க. ஆனா எல்லா விஷயத்துலயும் ஜெயிச்சிருவீங்க. எல்லா விஷயத்திலும் ஜெயிப்போம். நீ ஒரு விஷயத்துல தோத்துருவேன். என்ன விஷயத்துல? நான் ஒண்ணுக்கு மூத்த விட அடிச்சா 10 மீட்டருக்கு போவோம். நீ விட்டு 10 மீட்டருக்கு போமா? ஆம்பளை இல்லாம எப்படி புள்ள பேப்பீங்க? ஏய் முடிண்டா. எப்படி? இப்ப 2024 ஆம்பளை இல்லாத பொண்ணு புள்ள பெத்துக்க முடியும். பெத்துக்கலாம்டா. அது தயவுதாசன் இனிமேல் வேற. ஆம்பளை தயவு ஒரு 4 கிராமத்துல தாலி கட்டிடுறான். கண்ணு போட்ட பசங்க குடிச்சிட்டு வந்து ராவோதுன்னு அடிக்கிறானுங்க, ஒதுக்கிறானுங்க, காசு கொடுன்னு மோத்தா வீட்டுக்கு போட்ட நாய்க்கு போற பிடிங்க அடிம்பிடுங்க. கண்ணுக்கு வந்த பையன் நீங்க இல்லாத அந்த புள்ளி பெத்துக்க முடியும். எப்படி பெத்துக்கணும்? பெத்துக்குண்டா. எப்படி தவிட முடியா? எப்படி பெத்துக்க? பெத்துக்குண்டா. எங்க ஆயுதம் இல்லாம எப்படி புள்ள பெத்துக்க? ஆயத்தை அப்படியான குப்பையில பாடுறா. ஆயுதம் இனிமேல் ஒரே 10 ரூபாய் கூட புண்ணி படாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனா அந்த ஆயத்துக்கு வேலையே இருக்காது. சரி அடி ஊற போனவனே மாதிரி எப்படி ஆம்பளை இல்லாம நீ புள்ள பெத்துக்குவ? பெத்துக்குவேன். அப்ப எப்படி பைத்தியக்காரன் ஆகாத? எப்படி புள்ள பெத்துக்க? பக்கத்துல சேலங்குது. ஆமா. சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எப்படி குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னா நாங்க ஊசி மூலியமா பெத்துக்குவோம். டாக்டர் ஊசியா? ஊசி மூலியமா டாக்டர் ஊசி கூட இப்ப தேவை கிடையாது. ரெட்டை போற பிறகு 2 குழந்தை பெத்துக்கும். ஊசி போட்டு? ஆமாண்டா. அதுல உடச்சிரும். உடையாது. ஊசி நேராவே போகும். சரி பழமிட்டு போறாங்க. வா பொறுமையா. சரிங்கம்மா ஏம்மா. சரி புள்ள பெத்துடுறா. சரி அப்படி சொன்னீங்க. ஏம்மா நீ செத்து போய் தேவை போட்டா. சரி புள்ள பெத்துருவேன். பள்ளிக்கூடம் போய் சேர்க்க போறேன். ஆமா. அப்பா பேருக்கு கேட்டா ஊசி தான் சொல்லணும். ஏன் ஊசி சொல்றீங்க? எங்க பேர் பொட்டுச்சு பேர் வச்சு ஆகாதா? எந்த காலத்துல ஊசி போட்ட பள்ளிக்கூடத்துல சேர்க்க கூடாது. வாத்தியார் என்ன கண்டிப்பா வச்சிருப்பாங்க. சேப்பாண்டா வாத்தியாரு. இன்னும் ஒரு 10-15 வருஷம் போடும் போது ஆம்பளைக்கு வேலையே இருக்காது. இப்படியே புள்ளி பள்ளிக்கூடத்தை சரி வாத்தியார் உன லோடி வச்சிருவான். ஏத்த மாட்டான். அவன் வேலை வேணாம் தான் ஊசி மூலியமா பெத்துக்கிறோம். கண்டிப்பா நீ சேனியாக போறேன். ஏன் சரி ஆவாங்க? உங்க அக்கா இருப்பாவும் தங்கச்சி ஒரு சித்தா தவும் பெரியா தவும் பொட்டாவும் தெரியல. அவன் வாய்க்காங்க அது வந்ததுனால செட்டு முட்டை மூச்சு போய் இருக்கும். அட கண்ணுல போட்ட கண்ணு பூ வரைக்கும் நாய் அங்க யார்கிட்ட வச்சுக்கணும்? அறுத்து கண்டிப்பா இந்த ஊர்ல எத்தனை பேர் நீ புள்ள வாங்க போறீங்க தெரியல. நாய் எதுக்கு புள்ளுவாங்க? சொக்கா வாங்கிருப்பான். ஒரு சித்தாத்தா, ஒரு பெரியாத்தா, ஒரு கொத்துல, ஒரு கொடியில, ஒரு வழியில, ஒரு வாய்க்கால கண்டோனுக்கு வந்த போய் அங்க பார்த்து பேசு. அது மாதிரி பொண்ணு நான் கிடையாது. பூ வரைக்கும் இப்ப சொல்றது ரைட் தான். ஏன் ஒரு அட்டை புள்ள பேசிக்க மாட்டான்? ஊசி போட போறியா? வரியா சேலத்துக்கு? எதுக்கு? சேன ஊசி போடுறான். நம்ம மாடு நாடு சேன ஊசி போடு. சரியப்பா. போனால் போகட்டும். வார்த்தைகள் தேவை கிடையாது. சபையை பார்த்தனையா திருவாகிய மகாலட்சுமி ஆட்சி சபை. ஆமா. இது என்ன ஊரு? ராமநாதபுரம். ராமநாதபுரம். அது ஏன் காமிச்சு தூக்கி விட்டுதான் கிடையாது. அம்மா பேர் பாக்கணும். அதே பசங்க அவன் ஜாலியா இருக்குல்ல. ஒரு மாசம் லீவ் விட்டவன் காஞ்சி பாக்குறாங்க பசங்க. எப்படா பள்ளிக்கூடத்தை இருப்பாங்க நான் எதிர்பார்க்கிறோம். இந்த என்ன ஊரு இது? ராமநாதபுரம். ராமநாதபுரம் 4 மணிக்கு வந்து அந்த கல்வி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுத்தி ஆச்சரியா சுத்திங்கன்னா 9 மணி வரைக்கும் அங்கேயே கொண்டாந்து விட மாட்டோம். மழை ஒரு பக்கம் பொழக்குது. பொழுது உட்காரவே முடியல எங்களால. உள்ளார ஒருத்த காட்டுறான். டாட்டாச்சி ஓட்டு போற 6 சத்தம் தான் கேட்குது. பார்த்தா 20 கிலோமீட்டர் தாண்டி போட்டான். ஆத்தூர் தாண்டி 20 கிலோமீட்டர் போட்டான். அங்க என் மாணவன் டாட்டாச்சில போறான். என்னடா பின்னால வட்டமா சலுகு புழுக்கு சத்தம் கேட்குது. பார்த்தா உள்ளார எவனோ லோடி ஏத்துறான் டாட்டாச்சி மேல. நான் சேலம் வரைக்கும் போய்க்கிறேன். தலைவாசல் வந்துக்கிறேன். தலைவாசல் இருந்து ஆத்தூருக்கு தானே அம்மா ஒரு வண்டி ஓட்டிக்கிறேன். இருட்டாகி போச்சு. மழை வந்துச்சு. இந்த காத்து அடிச்சு போற டாட்டா தூக்கி அப்படியே அழகா அண்ணாத்து பாச்சு. அங்க அண்ணாத்த மொத்தம் இவ்வளவு யாரோ மல்லாத்து போட்டுக்கிறான். போடுவான். அங்க வேற யாருன்னா பாரு. அத கம்மியாச்சு. என் மேப்ல பார்த்தா வந்துருக்கு ஊரு. மேப்ல பார்த்தா ஊர் வந்துருப்பான். அப்ப எத்தனை ஊருக்கு போய் லோடி எடுத்து வந்துருப்பேன். ஆமா நான் ஏத்து வந்து வச்சுட்டா
அப்படி இந்த ராமநாதபுரம் நகரத்தில் எதற்காக தெருக்கூத்து? அந்த முத்துமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு தெருக்கூத்து. மகமாரியம்மனுக்காக இதோ தேர் திருவிழா செய்து இது அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அம்மனை ஊர்வலம் கொண்டு வந்து அம்மனுடைய பெருமையும் புகழையும் பாட வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக இதோ திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இதோ தாங்கள் சேகர ஐயா கலைமாமணி பட்டம் பெற்ற தாங்கள் சேகர ஐயாவை கொண்டு வந்து இதோ ஓரிரவு தெருக்கூத்து. எப்படி ஓரிரவு தெருக்கூத்து இதோ சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளமடத்திற்குரிய அருமையை தாய் தந்தை மார்களுக்கு கற்றடைந்த கலந்த அரவான்களுக்கு நாடக ஆசிரியர் இதோ கலைமாமணி விருது பெற்ற தாங்கள் சேகர் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இதோ கிருஷ்ணன் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ மற்றும் உள்ள நம் கம்பெனியில் இருக்கக்கூடிய நாடக நடிகர் அவருடைய திருப்பாதத்திற்கும் இதோ மற்றும் உள்ள நாடக நடிகர் அனைவர்களுக்கும் உனக்கும் மகமாரியம்மனுடைய திருப்பாதத்திற்கும் சின்னம் சிறியவன் மனம் கனிந்த வணக்கம். அப்படி இருந்தா சபிகாடு தம்பியே நீ யாரம்மா? எதுனா கேட்டியா? அதுதானே கேட்கணும். நீ யாரம்மா? எந்த ஊரம்மா? எந்த லைன்ல போற? எத்தனை பேரை வச்சுக்கிற? எத்தனை புள்ள கலத்துக்கிற? என் அக்கா எவனு வச்சிருக்கியா? என் அக்கா என் மாமா வச்சுக்கிறேன். உனக்கு சொல்லுங்க போட. நான் கற்புக்காரசியான ஜெயசுந்தரி அது மட்டும் தான் விளக்கம். எங்க நாடு இருக்கு ஜெயமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க வீட்டுக்காரர் யார் தெரியுமா? யாரு? நானா? யார் சொன்னதே தெரியா? மேல கை வைக்காது. தம்பியா நினைச்சுக்க. தம்பி கூட மேல கை வைக்கூடாது. எந்தெந்த வயசுக்கு தம்பி மேல கை வைக்கணும் அந்த வயசுக்கு மட்டும்தான் வைக்கணும். இந்த வயசுக்கு தான் சூடி வரும், முருகா தின்னு மூடி வரும்.
அதாங்க போட்டாங்க நேரத்தை திருப்பி தான் அமுக பண்ணிங்க இவன் சின்ன வேலையம்மா எப்படி அம்மா அப்படி ஜெயமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெயசேன மன்னன் ஆமா அவருக்கு 2 மனைவிகள் 2 மனைவிகள் என் அக்கா வர்த்திகா கை சட சக்காலத்தி அம்மா சுவாங்கம்மா சொல்றேன் நீங்களும் அடிக்க கத்துக்கிட்டீங்களா? நீ அடிச்சா சத்தம் வராது. நாங்க அடிச்சதான் சத்தம் வரும். அப்படி 2 பொண்டாட்டி அந்த ஆளுக்குறானே ஆக்கத்தை தின்றது என்கிட்ட எங்கிட்ட அவகிட்ட இன்னைக்கு வரட்டும் தொடப்பு கட்டி எடுத்துரு தூள் 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 ஆக்காத இன்னைக்கு விடவே மாட்டேன். இந்த ராமநாதபுரம் இன்னைக்கு அவளை சிரிச்சு சின்ன அப்புறமா அவளை என்ன பண்றேன்னு பாரு. கை சரியா சக்காலத்திய தேவடாமோட குடும்பத்துல என்னடி பண்றீங்க? அவ பேர் தெரியுமா? அவ பேர் தான் ஜெயமாலினி. ஓ ஜெயமாலினி தங்கச்சியா? ஒரே கூட போறவங்க. ஜெயமாலினி தங்கச்சி உனக்கு 2 தொங்குச்சி. தொங்கு இது தாங்கடா உக்கா தாங்கத்துல எங்க வச்சுக்கலாம் உன் பொண்டாட்டி வச்சிருக்கியா? எங்க அக்கால வியாபாரத்துக்கு விட்டாங்க. அப்படி ஜெயமாலினி 1 இந்த ஜெயசுந்தரி 2. ஓ கூட பிறந்த தங்கச்சி. ஆமா அந்த சக்காலத்தி ஏன் கட்டி அந்த வச்சா தெரியுமா என்ன? அந்த சக்காலத்தியால புள்ள பக்க திறமையில 10 வருஷம் கல்யாணம் ஆச்சு. கை சட சக்காலத்தி ஜெயத்தேவடியா கேள்வி ஆயிட்டாடா என்ன பார்த்து எப்படி அப்பா சேலத்து லாட்ஜில சுத்துற மாதிரி இருக்கேன். லாட்ஜில சுத்தம் நாம சொல்றது பாருமா. அட பாவி ஏமா பூ எடுத்து சாட்டில. ஆமா ஏமா பூ எடுத்துக்கிட்டா வை நான் என் பூல எடுத்தேன். பூட கம்மியாட்டியா பொழந்துரும் இடம் பொருள் ஏவல் அவன் கிடக்குறாமா அப்படி எல்லாம் என்ன பாடலாட்டம் வராம அப்படி ஜெயமாலினி 1 இந்த ஜெயசுந்தரி 2 என்ன ஏன் தெரியுமா? அந்த கைச்சோட சக்காத்தி கல்யாணம் பண்ணி வச்சா வேற எவனா கட்டி வச்சா நாட்டுல பாதி வீட்டுல பாதி ஆம்பளைல பாதி ஆயிடுமே. அப்புறம் தனியா போடுமே சக்காத்தி கொண்டாந்து கட்டி வச்சு போட்டா ஒரு நாளைக்கு அந்த எத்தனை நாளைக்கு அரியா போன மக்கி சிக்கணும். எனக்கு ஆசை பாசு இருக்காதா? நான் தான் இருக்கு. நீயே கவலைப்படுறேன். அரசாங்கத்துல அந்த வேலை எடுப்பா அதேதான். நாய சூட்ட கொடுத்து போதும். அப்படி அந்த தேவடியா ஒரு நாளும் யாங்கிட்ட உறுத்தல. ஐயா அவங்கிட்ட போகும்போது நல்லா வீரமா போறான். என்கிட்ட வரும்போது தோண்டு போய் வர கட்டி சின்ன தம்பி வயிற்றுல பூ. இன்னைக்கு வரட்டும் அவன் கட்டின போல உளுத்தி எத்தனை உளுத்தி வயிற்றுல பூ. பாவி எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுடா பாவி. 5 வருஷம் ஆகுது. இந்த பாய போன வகுத்துல ஒரு புழு பூச்சி இல்லையே. வண்டி எரிவு கோட்டு புழு வருவான். 2 வண்டி பிடிக்குமாமா அந்த வயிற்றுல. பூபதி நான் என்ன என்று சொல்வேன் அம்மா.
ஐயோ ஐயோ எங்க கை வருது கண்ணுடா இங்க நான் வந்து கை கண்ணு கண்ணு பாருடா கல்லு கண்ணு கண்ணு கிச்சு பண்ணி பிச்சி அப்படி இந்த பாழா போன மாரியத்தா இந்த வகுத்துல ஒரு புள்ள இல்லையே உள்ள இல்லையா கூலியை குறைத்தேனும் குறைபடி அளந்தேனோ ஐயா அன்னம் என்று வந்தவருக்கு பின்னே வா என்று சொன்னேனோ ஐயா பிள்ளைப்பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் கொடுத்தேனோ அந்த தேவடியா என்ன கொண்டாந்து கட்டியாந்து வச்சாலே எம்மா அவனுக்கு 10 வருஷமா புள்ள இல்லாத இருந்துச்சு நான் அடி எடுத்து வச்ச நேரம் அந்த தேவடியா புள்ளைய வாங்கினா அவளை பிடிச்ச தத்துரு என்ன பிடிச்சிச்சு இதுக்கு அந்த பாவி கொண்டாந்து என்ன கட்டி வச்சால தப்பி நீ ஊமாத எம்மோ நீ தேம்பாத எம்மா எம்மா புள்ள இல்லையா அடே எவட உனக்கு புள்ள வேண்டாம் புள்ளே வரடப்பா நான் சொல்றது கேளு உனக்கு புள்ள பூபதி ஓ உன் காலை பிடிக்கிறடா எனக்கு புள்ள வரத்துக்கு வயசு சொல்லுடா காலை மட்டும் பிடிக்காத அம்மா நிக்காத உனக்கு புள்ள வேணுமா அப்படி அந்த இருட்டுக்காவா புள்ள கொடுத்துரு உள்ள இந்த மாதிரி நீ காலமெல்லாம் அது நடக்குற ஏன் உனக்கு புள்ள ஓடுமா புள்ள ஓடணும்னா நீ இஷ்டப்பட்டா நான் புள்ள கொடுக்குறேன் நீயா போடா எப்ப உன்னால சேலா சேட்டு போறேன் அம்மா நீ கீழே படுத்தல மறக்கா வடங்காரன் நீ மேல படுத்துக்கிட்டே நான் என்ன பண்றது அது பிரமாதமா இருக்கா போய் பாரு அம்மா கட்டி பிடிச்சா வயிறு தான் புள்ள அடிக்கும் ஐயோ இந்த பாரு நீ அம்மா புள்ள கொடுத்துச்சு அம்மா ஆம்பளை பையன் புள்ள கொடுத்த பையன் உனக்கு புள்ள வேணும்னா நான் சொல்ற மருந்து 2 வேளை சாப்பிடு ஓ பைத்தியக்காரனா பூபதி ஓ அந்த வயசு சொல்ற பையன் பட்டுன்னு சொல்றா பட்டுன்னு சொல்லுமா இந்த கோயில்ல இருக்கும் ஒரு மஞ்சள் அலறி ஆமா அந்த அலறி கொட்டை ஓ இந்த கோயில்ல நட்டு வச்சிருப்பாங்க மஞ்சள் அலறி அலறி கொட்டை ஒரு 10 காய் பறிச்சு வெச்சு எல்லாம் அம்மியில அரிச்சு ஏய். உள்ளாடி ஒரு விதை அந்த காயை குழந்தை 10 காய் போதுமா உனக்கு வேணா கூட 20 காய் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்க சரி புள்ள வேணா வேணா புள்ள பேக்குற ஆசை சரி 20 காயை பேசிக்கிறேன் ஆனா அந்த வயிற்றுக்கு சொல்றேன் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது சரி சொன்னா என்ன எல்லாம் எனக்கு கொந்துவாங்க அடிப்பாங்க எனக்கு புள்ள பாக்கி கொடு எனக்கு புள்ள பாக்கி கொடு மருந்து கொடு மருந்து கொடு கேட்பாங்க அதனால ஒரு 20 காயை கூட பறிச்சுக்க பறிச்சுக்கிறேன். உன் கஷ்டம் எனக்கு வேணாம் ஐயா. 20 காய் பறிச்சு இதுலயே கை வை இதே வச்சு பேச நாசமா போறேன் அவி மேல வச்சு நறுக்கு நறுக்கு வட அடிச்சா உள்ள இருக்க ஒரு விதை ஓ உள்ள பருப்பு பருப்பு அது எல்லாம் ஒட்ட அடிச்சிங்க போட்ட அம்மியில போட்டு அரைக்க மிக்ஸி போட்டு அரைக்கா அம்மியில போட்டு அடிச்சிங்க அம்மியில அந்த காலத்துல வேணாமா மிக்சியில போட்டு அடிச்சிங்க ஒரே அப்படியே ஒரு திருவிழா அப்படியே திருவிழா போதும் அப்படியே மிக்சில அதை சுத்தி கைக்கு குட்டம் வருமோ சரி, வந்துச்சு. உன் வாய்க்கு வாபுத்தி வருமோ வந்து, ஈத்துக்கும் கண்டிப்பா ஈத்துக்கும் அப்படி அடிச்சு என் பாவத்துல வந்தா கண்டிப்பா ஈத்துக்கும் சாப்பிடுறா மூணு உண்டியா பிடிச்சிக்க ஓ 3 ஒண்டியா ஆக்கிறது 3 உண்டியா பிடிச்சிக்கிட்டு 3 உண்டியா பிடிச்சிக்கிட்டு நைட்ல தூங்கும் போது ஒரு வேளை காலைல ஒரு வேளை மதியம் ஒரு வேளை நீ சாப்பிட்டனா உடனே உனக்கு புள்ள பாக்கியம் அடோ எப்பா நீ இங்கே இரு எங்க அரசாங்கத்தை வைத்தியக்காரங்க கம்மி எடுத்து 10,000 20,000 வாங்கிக்கிறான் அவன் நாசமா போனவனு கேட்டு வரணும் ஒன்னே வேணாம் ஊருக்கு வயிற்றுக்கு மட்டும் சொல்லு வைத்தியக்காரன் இருக்கிற வேலை பண்ற வேலை வச்சுக்காத இந்த பொழுது வயிற்றுக்காரர் பாரு வயிற்றுக்கு மட்டும் என்ன வைத்தியம் கேளு நான் அதுக்கு ஐடியா அட போட வயிற்றுக்கு எனக்கு குப்பில போடுறான் இப்ப என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துறானா புது வைத்தியம் அப்படியே ஒரே மாசத்துல அப்படியே புள்ள நிக்கும் சொல்லு அந்த இந்த கோயில்ல மஞ்சள் அலையர் நட்டு வச்சுக்கிறாங்க பாரு மஞ்சா மரம் இருக்கும் ஆமா அந்த மரத்துல இருந்து ஒரு 20 கொட்டை பேர்ச்சி சொல்றோம் ஓ 20 காய் ஆமா அதை கொண்டாந்து அம்மியில வச்சு நசுக்க அது உள்ள இருக்கிற பருப்பு எடுத்துக்கணும் அந்த பருப்பு எடுத்து அது கூட வெள்ளம் சேர்த்துக்கணுமா ஓ நல்ல வெள்ளம் ஆமா தித்திப்பா இருக்கிறதுக்கு அதை சேர்த்து ஒட்ட மயமான அரைச்சிக்கணும் ஒட்ட அரைக்கணும் நீ எப்படி கூடுவியோ அம்மியில அம்மியில போட்டு அரைச்சு 3 உண்டை ஆக்கணுமா ஓஹோ காலையில ஒரு உண்டை மதியம் ஒரு உண்டை சாயந்தரம் ஒரு உண்டை போட்டா ஒரே மாசம் அப்படியே புள்ள நின்னுதாண்டா இந்த என்ன கம்யூனிட்டி சொன்னான் இந்த கம்மியா இங்க வாங்க அவன் புள்ள குடும்பத்துக்கு வைத்தியம் சொல்லல உன்னை சாவத்துக்கு வைத்தியம் சொல்லிக்கிறான் சாவத்துக்கா உனக்கு புள்ள மண்டியில ஏதல உனக்கு காலமெல்லாம் புள்ள ஆயுதம் கிடக்கணும் அதனால ஒரே எடுத்து கிடைச்சலாம் யாருன்னா அழகு கொட்டா திரும்பி புள்ள போறவங்க போட போறீங்க குய் மட்டும் குடிங்க அப்புறம் இந்த கம்மியாடி இப்படியா ஊரை கேட்டுருவாங்க உனக்கு இன்னாடி பண்றது உனக்கு புள்ளடி நம்ம தம்பி அப்படி பாழா போன பிரம்ம தேவன் இந்த பாழா போன பவத்துல ஒரு புள்ள குடுக்கலடா ஏமா ஊம்பற ஏம்பற
ஏமா எனக்கு வசனம் கிடைக்குது நாசமா போவோம் ஏமா கடலா ஏன் புள்ள போறவனு கேட்டா இந்த அரியா போன கொண்டு போய் கேவனுக்கு கட்டி வச்சிட்டாங்க அவன் சுத்த கேப்பையன் கேவ பையனா அவன் புள்ள போறான் கட்டில போறான் கீழே அடிக்க போட்டுக்கிறான் அப்புறம் எங்க புள்ள வேற பிறகு போகுது சரி அந்த பாலகனை மூட அவன் புள்ள போறல அதனால அவன் புள்ள கூட ஒண்ணும் தேமல்ல இன்னைக்கு வரட்டும் அந்த சக்காத்திக்கிறா பாரு என்ன புடிச்சு அட்ஜஸ்ட் அவளை புடிச்சுக்கிச்சு அழகான ஒரு ஆம்பளை போல பெத்துக்கிறான் சக்காலத்தி பெத்தல தவிர நான் தான் வளர்த்தேன் நான் தான் ஆறாட்டம் சீராட்டம் அல்ல நான் பண்ணேன் நீரா பால் கொடுத்த ஆமா அப்புறம் பால் குடுத்து அவ வேலை வளர்க்கறது ஏன் வேலை அப்படி இருந்தாலும் அவன் பேர் தெரியுமா அவன் பெயர் தான் சாந்தசீலன் சாந்த குணம் படைத்த சாந்தசீலன் புள்ளடா புள்ளதான் ஆமா அந்த புள்ளை கூட எப்படி தீர்த்துக்கணும் இன்னைக்கு விட மாட்டான் அந்த கேப்பேனா அந்த சக்காலத்தையும் கீக்கிற சோர கீச்சிடுறேன் அது என் சக்காலத்து இருந்தா உன் பாப்பா வந்துட்டு சொல்லு யாரையாமா தங்கச்சி கட்டல சொல்றா என் தங்கச்சி வந்தாலே அதோட ஒன்னித்தாம சூப்பரா இருக்கு என் தங்கச்சி வந்தாலே என்ன பத்தி இந்த அம்மாவுக்கு கொண்டாடுங்க அந்த பாப்பாவுக்கு தம்பி போனாளுக்கு பொண்டாட்ட ஓத்தமாவா அடிக்காத என் தங்கச்சி வந்தாலே என்ன பத்தி பெருமையா பேசிருப்பாங்க ஐயோ ஐயோ இந்த ஊர்ல கேட்டுக்கோ பெருமை எடுத்து ஊர்ல ராக்கிக்கல அப்படியா ஆமாண்டா நாங்க அக்கா தங்கச்சினா அவ்வளவு ஒற்றுமை சத்தியமா அந்த ஊர்ல உங்க மாதிரி அக்கா தங்கச்சி யாரும் இல்ல நாங்க ஒரே ஒரு ஆம்பளை கட்டிக்கணும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட சண்டை போட்டுக்கிட்டே கிடையாது என்ன சீப்போன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் ஏ பூமதி சூத்து ஏன் தேடி போட போகுது ஆனா தங்கச்சி போனா அவன் வெளிய சொல்ல மாட்டான் அவன் போனா இவன் சொல்ல மாட்டான் ரெண்டு பேருமே பத்தினி தம்பி அக்கா வந்துட்டாளா அக்கா ஓகரா அது அறியா பாரு ஏய் ஓஹோ அக்கா அடியோ தங்க வணக்கக்கா எனக்கு பெற்ற தாய்க்கு மேலாய் வந்து நம்ம வீட்டுக்காரோடு தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா வாழ கடவுது நான் பேசுகிறேன் என்னை எதிரிலே காரணத்தை எதிரிலே காரணத்தால் ஏனோ தங்கச்சி அதிசீக்கிரமாக வர சொல்ல காரணம் என்ன அம்மா மன்னவாரா வைத்தார் என்று ஓ அவன் கூட்டுறான் கொண்டுறான்
நம்ம வீட்டுக்காரு ஆனா அந்த கட்டியாந்து வச்ச தேவையா ஒரு நாள் ஒரு நாளே போல கட்டியாந்து வச்சுமே அடுத்த வயசு மேல வயசு கொண்டு போய் போறாங்க விட்டால என் சக்கா அத்தி அடி என்னால கூட சக்கா அத்தி மானம் கட்ட தேவையா ஈனம் கட்ட தேவையா என்ன தேவையா புள்ள பேசுறீங்க அதை சாவ இவ புள்ள பேசுனா தேவையா இல்ல அடிமா அக்காடி தேவையா ஓ வீட்டுக்காரனை பார்த்தா சுடுங்க. என்னால புள்ள பேசுனா ஆந்த மொண்டாட்டி ஆந்த கூத்தியா ஐயோ ஏன்டா மனோ ஓ இவன் வந்த நேரம் நான் கழுத்து தெரிச்சாலும் தெரிச்சேன் ஐயோ என்ன புள்ள பெத்தவன் என்ன புள்ள பெத்தவன் அவன் என் மானத்தை வாங்கலாம் கண்டிப்பா சரி அது இருக்கட்டும் நான் மிஞ்சி பிறந்தவன் ஆமா என் எச்ச பால் குடிச்ச நாயாவா தேவடியா நாய்க்கு என்ன சக்கர கால விட்டு ஆமாடியா அடி மாடு தேவடியா ஏய் பாரி வந்து கட்டி போட்டு அடி என்ன அப்படியே ஒண்ணு அது ஒரே அது சாடு மாதிரி அது நாடு மாதிரி அது சக்காலத்தி என்ன அது சக்காலத்தி வாய மூட சக்காலத்தி சக்காலத்தி வாய மூட திரும்பி பார்த்தா ராமநாதபுரம் அடி அப்படி சொல்லுங்க நீ எனக்கு ஹீரோ என் எனக்கு காரு சொன்னதெல்லாம் தவறு என் இடத்தை விட்டு இந்த தேவடியை பேர்பட்டாரு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் இந்த தேவடியாளுக்கு புள்ள போடணும்னா தேவடியை நீ எடுத்துக்க வேலை செய்யணும் எந்த யாரும் எரிபொறி இருந்தாக்கா நீ எப்படி போட்டு போட்டுவா என்ன பத்தி கல்யாணம் குடும்பம் நடத்தணும்னா இந்த அரசாங்கத்துக்கு நீ இருப்ப அரசாங்கத்துக்கு புள்ள பேசுட்டு நான் வாரிசு கொடுத்துட்டேன் என் புள்ளதான் நாட்டுக்கு ராஜா பொண்டியா தேவடியா கூத்துல அடி அஞ்சுக்கு வர வாரு சிக்கன் சிக்கன் காலில போடும் குட்டிக்கு போட வர வாரு சிக்கன் சிக்கன் காலில போடும் அஞ்சுக்கும் வரவரிசி கஞ்சிக்கும் கால்ல போற மிஞ்சுக்கும் தலைக்காணி பஞ்சுக்கும் அரிய போய் குஞ்சுக்கு போட நீதான் எப்ப வருவன்னு கடாஞ்சு ஏமா உள்ளார லைட் ஏறியா எது மாதிரி தெரியுமா அடி எட்டுக்கும் இடையில் கட்டும் பட்டுக்கும் அவன் கொடுக்கும் துட்டுக்கும் பண அடி எட்டுக்கும் இடையில் கட்டும் பட்டுக்கும் அவன் கொடுக்கும் துட்டுக்கும் பண என்ன சத்தம் கண்ணூரி மாட்டீங்களா நம்ம ஒரு குடும்பத்து கொண்டாட்டுங்க ஒருத்தருக்கு வாழ்க்கை பட்டோம் ஒருத்தருக்கு வாழ்க்கை பட்டோம் சேவடியா பூரா பூரா வாரிக்கிறா ஒரு நாளைக்கு ஒரு நான் போண்டி சேர்த்த எனக்கு ஆசையா இருந்தேன் ஒரு நாளைக்கு விட்டு நான் குறைஞ்சு பிடிக்க ஆசையா போனமா வாரி விட போறேன் அது சேவடியா இவன் புட்டாவை போட்டாடா தோடு இவன் புடிச்ச வச்சாடா சூடு இவன் யாருக்கு அடங்காத சாடு வீட்டுக்காரனை பார்த்தா நீ போற நான் பார்த்தா நீ போற நான் பார்த்தா உங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு 9 இருக்குது சனியா அந்த அந்த ஆள் இருந்தா 2 பொண்டாடி கட்டாம பொண்டாடி வந்து சொல்ல அவனுக்கு கேட்டு 2 பொண்டாடி பார்த்தா சுடுகாடு
ரெண்டு பொண்டாடி புள்ள கொடுக்குறாளா அடிக்கு செம்பில் அடிக்கு அடி அடிக்கிற அடி ஒரு உப்பு அடிக்கிறா செப்பு அடிக்கிறா என்ன ஒரு புல்லு கொடுக்க திறமை இல்ல பாக்குற தெருவில் போனா பாக்குறேன் சக்காத்து மறுபடி வர போடு புள்ள போய் திறமை இல்லாத வர ஒரு கேபமா பேசுறாங்க வெளியே தலை காட்ட முடியல நம்ம ஆடா போறான்னு என்ன தப்பா அவன் கூலிக்கு போயிருந்தாலும் குருணி காத்திருப்பேன் இவனுக்கு வீணா தலை எடுக்குனா இருக்க வந்துக்கிறேன் சாண்டா கொஞ்சமா தாலி காட்டினா ஒண்ணுத்துக்கு புண்ணி கிடையாது வர கோவம் கட்டித்தன பையன் உங்க வீட்டுக்காரர் உனக்கு புள்ள கொடுக்கனா உங்க வீட்டுக்கு ஒரு 20 மூட்டை உருளையாக வச்சு கொடு காலு முட்டி முட்டி காலு முட்டிச்சு என்ன அடிக்கிற வேலை வச்சுக்கினேன் இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து குத்து கண்டபலுக்கே விடாது இங்கிலீஷ் படமே காட்டா அப்படியே பொண்டாடி டாடி வர புள்ள கொடுக்க தெரியாது பாரு ஒரு தங்கச்சிக்காரி அடிக்கிறானே போய் தடுப்புன்னு தட்டல கொண்டாட்டி ஆங்க குத்தி அடி குத்தி அடிப்பாங்க பொட்டி போறது சக்காத்தி தடுக்கூடாது சிரிச்சு அருமையான குடும்பம் பாப்பான்னு சொல்லாத பாக்குற சக்காத்தி 4 பேர் நான் என்ன சொல்றேன் போய் அடிக்கிறேன் என்ன விடவே அனுபவி வயசுக்கெல்லாம் விட மாட்டேன்டா சக்காத்தி அவனை கேவனா பார்த்து விட்டு நான் நம்ம பண்றது இந்த வயசுல உன் வீட்டுக்காரனுக்கு மூச்சு வாங்குது வாங்கிட்டு வந்தா மூச்சு வாங்காது பாக்குறவங்க 4 பேர் பார்த்து 3 பேர் தான் 4 பேர் பார்த்து 3 பேர் தாலி துப்புறாங்க சக்காத்தி அதனால சொல்றாரு ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டே நீ புள்ள பெத்துக்கிறேன் அது பொறக்காட்டினா போய் போது பிறந்தா யாரும் குறைஞ்சு பாப்பா நான் ஒன்னு சொல்றேன் நான் பிள்ளை பெத்தன ஒழிய நம்ம உடன் பிறந்து தங்க சின்ன பொண்ணு அவன் பிள்ளைல இருக்கான் என் பிள்ளை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நான் தான் வாழ்த்து பண்ணி கை சக்காத்தி வழக்கு துப்பு சரி புள்ள பெத்துறேன் அப்புறம் அதனால
மட்டும் என்ன நான் தான் வளர்த்த புள்ள பேக்க தேரமுல சக்காலத்துக்கு ஏன் அதை அவளுக்கு தொடுத்து வச்சு அவ பிடிச்சி தத்துரு எழுதி பிடிச்சி என்னால புள்ள பேக்க சக்காலத்து இங்க வாடி சக்காலத்து அதனால பொண்ணு கொண்டு வச்சு தேவல அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் மருமலை சம்பாரிச்சுடா அழகான பொண்ணு யாரு எங்க லட்சணமான பொண்ணு அமைதியான பொண்ணு அடக்க உடக்கமான பொண்ணு கருப்பு கொண்டு இருக்கிறா என்ன சமாச்சாரம் கூப்பிட்டேன் மேல கை போட்டு எடுத்து தொடப்பட்டு தூத்துல ஆயிடும் இப்போ காசி முதல் ராமேஸ்வரம் வரை தீர்க்க யாத்திரை போய் வந்துட்டோம் 3 வருஷம் ஆகி போயிடுச்சு. அதனால நம்ம பையனும் நம்ம மகன் தம்பி மருமகளுக்கும் என் பிள்ளைக்கும் என்ன சின்ன பாட்டி கூப்பிட போகுது என்ன கூட பெரிய பாட்டி கூப்பிடுவோம். என்ன கூட சின்ன தாத்தா சின்ன தாத்தானா அந்த அம்மாவோட வச்சுக்கிற மாதிரி வேலைக்கார தாத்தா அப்படி இருந்தாவா கற்பகவல்லி அரசாங்கத்துக்கு ஒருமணி உத்தரவு. போயிட்டு வா. எப்படி சொல்றேன் கேசர மகாராஜம் ஜெயமலிங்க மருமகள் அழைக்க இந்த கற்பகவல்லி தற்பா வயசா
நம்மளே போனோம்னா